இது இனிதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு இது சண்டே சமையல் தாங்க. இன்றைக்கி கடம்பா, என்னது கடம்பா சொல்லுவாங்க, கனவா மீன் 65 தாங்க போடுறேன். இதுக்கு 1/2 கிலோ கடவா வாங்கியிருக்கோங்க நாங்கள். அந்த கனவா கட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூனு, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் வச்சுட்டேங்க. வச்சுட்டு எடுத்து இப்போ எண்ணெயில் ஆயிலில் சூடாக ஆயிலில் போட்டேங்க. போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இதாங்க கடம்பா. அப்புறம் அந்த எங்கள் வீட்டில் வெண்டைக்கிழங்கா வாங்கிட்டு வந்தாங்க குழம்பு வைக்க. அதுலேயும் ஒரு 4 அதுலேயே பிசைஞ்சி வச்சுருந்தாங்க. அதையும் வறுத்தாங்க. அப்படியே 65 மாதிரி அப்படியே வறுவல் மாதிரி மீன் பஜ்ஜி மாதிரி, அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தோம், அதுவும் வறுத்துட்டேன். அப்புறம் மீன் அதான் வெள்ளைக்கிழங்கா சொன்னேன் இல்லையா, அது மீன் குழம்பு, அப்புறம் சாதம், அப்புறம் ரசம். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல். இந்த கடம்பா ஒரு தடவை 65 செய்யுங்க, சூப்பராக இருக்குதுங்க. அதில் ரொம்ப சிம்பிள் தாங்க, குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம். அந்த கடம்பா மீன் இப்போ நிறைய கிடைக்குதுல்ல, அதுதாங்க இன்றைக்கி நான் செஞ்சேன். செய்யும் போதே காலி ஆகிடுச்சிங்க. கனவா மீன், இதுக்கு கொடுவா மீன் இது வறுத்து வச்சுருக்கேன். கனவா பாருங்கள், செய்யும் போதே காலி ஆகிடுச்சி. இதாக இருக்குது இந்த நாள். அந்த இதுலேயே வெள்ளைக்கிழங்காலே எடுத்து